ஹை கைஸ், மார்னிங் வந்து இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சைட் விசிட் ட்ரிப் ஒன்று சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நான் அதை பிக்கப் பண்ணலான்னு தான் போயிட்டுருக்கேன். கஸ்டமர் பிக்கப் எங்கன்னா காந்திபுரத்தில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு கிணத்துக்கிட்ட போயிட்டு திரும்ப காந்திபுரத்துலேயே கஸ்டமரை ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு பேசிட்டு போயிட்டு இருந்தேன். கால் பண்ணி பேசி கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். பாதி தூரம் போகும்போது வந்து ட்ரிப்பு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாரதி நகர் வரைக்கும் ஆல்ரெடி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயே திரும்ப வீட்டுக்கு வர வேண்டாம்னு ஓலாவில் லாகின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நமக்கு ஓலாவிலேருந்து ஒரு ட்ரிப் ஒன்று விழுந்துச்சு. 4 ஹவர் ரெண்டல் பேக்கேஜ் ஒன்று விழுந்துச்சு. 822 ரூபான்னு காமிச்சுது. சரி, ஓகேன்னு அதை அட்டன் பண்ணிவிட்டு கஸ்டமர் கால் பண்ணி கேட்டேன் எங்கே போகணும்னு. கற்பகம் காலேஜ் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இங்கேயே விநாயகபுரத்துலேயே ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு இது நமக்கு வீட்டுக்கே வந்து ட்ராப் அதனால் போகலாம் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கஸ்டமர் லொக்கேஷனில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணி கற்பகம் காலேஜில் போய் ட்ராப் பண்ணிட்டேன். ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது. சரி, ஓகே, பார்க்கிங் எங்கே இருக்குன்னு செக்யூரிட்டிகிட்ட கேட்டதுக்கு டெட் எண்டில் இருக்குன்னு சொன்னாங்க. இது பார்க்கிங்கில் பார்த்தா ஒரு வண்டி இல்லை, ஒரே ஒரு கேரளா வண்டி மட்டும் ஒன்றே ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. சரியான வெயில், அதனால் செவரை ஒட்டியே நிப்பாட்டி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு கால் பண்ணாங்கன்னா 2 மணிக்கு தான் கால் பண்ணாங்க. 4 ஹவர் பேக்கேஜ் வந்து 5 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. சரின்னு கஸ்டமரை பிக்கப் பண்ணலான்னு ட்ராப் பண்ண பிளேஸ்லேயே உள்ளே போய் பிக்கப் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராப் எங்கே பண்ணணும்னு கேட்டேன். சின்ன வேடம்பட்டியில் போய் ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க, ஜனதா நகர்கிட்ட. சரி, ஓகே, நாங்கள் போய் ட்ராப் பண்ணேன். அமௌண்ட் எவ்வளோ காமிச்சதுன்னா 223 ரூபா காமிச்சிருந்துச்சு. சரி, அந்த அமௌண்ட் வாங்கிட்டு திரும்ப வந்து நம்ம சரியான பசி சாப்பிடவே இல்லை. நேராக ப்ரோசோன் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பிரியாணி கடையில் போய் ஒரு பிரியாணி ஒன்று வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். சரியான வெயில், இதுக்கு மாரி ஓட்டினா வேலைக்கு ஆகாதுன்னு வீட்டுக்கே கிளம்பிட்டேன் நேரமாகவே. நேராக வீட்டுக்கிட்ட போய் நம்ம ரீச் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரிப்பு தான். எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 1203 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஓகே காய்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.